திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்கான சான்றுதான் கோவையில் கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் மாணவிகளும் சிறுமிகளும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதையே கோவை பாலியல் வன்கொடுமை சம்பவம் காட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ள அன்புமணி ராமதாஸ், இதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை கட்டுக்கடங்காத அளவிற்கு பெருகி இருப்பதுதான் இத்தகைய குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் என்றும் கூறியுள்ளார். கோவையில் கல்லூரி மாணவியை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மனித மிருகங்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அனைத்திற்கும் மேலாக தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனைக்கு முடிவு கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.